அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கங்கள். இது உங்களுடைய கேரளா லாட்ரி கெஸிங் டெய்லி சேனல். கேரளா லாட்ரி 22ஆம் தேதி 9வது மாதம் 2024 அக்ஷயா 670 என்ன ரிசல்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7750 அப்படி சொல்லிட்டு இன்றைக்கி ரிசல்ட்டு நம்மளுக்கு அக்ஷயா 670ல் நம்ம நேற்று முக்கியமான செட்டாக ஏபிசியில் 728 அப்படி சொல்லிட்டு நம்ம கொடுத்துருந்தோம். அதில் பார்த்திங்கன்னா 7 ஏ போர்டில் பாஸ் ஆகிடுச்சு. அவ்வளோதான், சரிங்களா. 728 ஒரு முக்கியமான செட்டு. அதுக்கு அடுத்தபடியாக நம்மளுக்கு நான் நேற்று சொன்ன மாதிரி 777 ஒரு செட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அதே மாதிரி நம்ம 771 594 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தோம். 750 அப்படிங்கிறது நம்மளுக்கு ரிசல்ட்டு நண்பர்களே, சரிங்களா. இதில் நம்ம கொடுத்ததில் ஏ போர்டில் 7 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்குது. நம்மளுக்கு 4Dயில் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 3194 அப்படின்னு கொடுத்துருக்கோம். அதில் நம்மளுக்கு என்னென்னா டி போர்டில் 7, ஏ போர்டில் 7, பி போர்டில் 5, சி போர்டில் 0, 7750 அப்படி சொல்லிட்டு நம்மளுக்கு ரிசல்ட்டு வந்திருக்குது. நம்மளுக்கு இதில் கொடுத்ததில் ஆல் போர்டில் 7 அல்லது 4ன்னு கொடுத்துருந்தேன். அதில் 7 அப்படிங்கிறது பாஸ் ஆகிடுச்சு. நம்ம எங்கேருந்து இந்த கணிப்பும் ஓரளவுக்கு எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே சொன்னோம். எப்படி நம்ம சொன்னோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இந்த மாதம் ரிசல்ட்டில் கடைசியில் 900 இந்த இடத்துல ஸ்ரீசக்தி 17ஆம் தேதி ரிசல்ட்டு 905, அதில் 600 அப்படி சொல்லிட்டு ரிசல்ட் வந்துச்சு. இதில் 9க்கு இந்த இடத்துல 7, இந்த 5 இங்கே இறங்கி 0 இங்கே போயிடுச்சு. 750ன்னு முடிஞ்சிருச்சு. 4க்கு 7 பவரு, 9க்கு 7, 0க்கு 5, இந்த இடத்துல 6க்கு 0 அப்படி சொல்லிட்டு 7750 அப்படி சொல்லிட்டு நம்மளுக்கு ரிசல்ட் வந்திருக்கு. அது எங்கேருந்துன்னா இந்த 905 அப்படின்ற பேட்டர்னில் எடுத்தால் கூட 9க்கு 7, 0க்கு இந்த இடத்துல இந்த 5 இங்கே போய் இந்த 0 சி போர்டில் இப்படி மாறி 750 அப்படி சொல்லிட்டு ரிசல்ட் வந்துச்சு. நம்ம கொடுத்த கணிப்பில் ஏ போர்டும் ஆல் போர்டும் 7 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்குது. இப்போ நாளைக்குரிய கணிப்புகள் எப்படி இருக்க போகுது எப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக பார்த்துடலாம். நம்மளுடைய கெஸ்ஸிங்கில் எப்படி இருக்குது அப்படிங்கிறதும் பார்த்துடலாம். நாளைக்கு வின்வின் 788 நாளைக்கு 23ஆம் தேதி. வின்வின் கடைசியாக அடித்தது எப்படின்னு பார்த்தீங்கன்னா 16ஆம் தேதி 6244 அப்படி சொல்லிட்டு அடிச்சிருக்காங்க. அதை 6244 அப்படி சொல்லிட்டு பிசியில் டபுள் நம்பர்ஸ் நம்மளுக்கு லாஸ்ட் டைமாக ரிசல்ட்டு வந்திருக்குது. அதே மாதிரி 9ஆம் தேதியும் 1272 அப்படி சொல்லிட்டு ஏசியில் டபுள்ஸு, பிசியில் டபுள்ஸு. இங்கே பார்த்தீங்கன்னா 068 5068, அதுக்கடுத்தது 1272, அதுக்கப்புறம் 6244 இந்த 3 தடவை ரிசல்ட் வந்திருக்கு. 2ஆம் தேதி 9ஆம் தேதி 16ஆம் தேதி அப்படி சொல்லிட்டு ரிசல்ட்டு. இப்போ நாளைக்கு 788 வின்வின் 23ஆம் தேதி எப்படி கெஸ்ஸிங் இருக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துருவோம். 754 அப்படி சொல்லிட்டு கார்னியா ப்ளஸில் ஒரு தடவையாக இந்த இடத்துல 315 ரிசல்ட் வந்திருக்குது. அப்போ நாளைக்கு ஒரு சிமிலியராக இந்த இடத்துல நம்மளுக்கு 318ன்னு கூட ரிசல்ட் வரலாம். ஏன்னா இந்த கணிப்புக்குள்ளே இதில் நம்மளுக்கு 312 வந்துருச்சு, 315 வந்துருச்சு. இப்போ ஒரு சிமிலியராக ஒரு ரிலேட்டடாக ஒரு ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல 312 315 இருக்குது, சரிங்களா. அப்படிங்கும்போது நாளையோட கணிப்பில் நம்மளுக்கு இந்த இடத்துல நம்மளுக்கு இந்த 315 அப்படிங்கிறதுல நம்மளுக்கு இந்த 4க்கு 5 அப்படின்னா நம்மளுக்கு இன்றைக்கி 0க்கு 1 அப்படின்னா 311ன்னு கூட வரலாம். 311 இந்த மாதத்துக்குள்ளே 311, 12, 13, 14, 15ன்னு கூட வரலாம். ஆனால் நம்ம அது மாதிரி வராதுன்னு நினைக்கிறப்ப தான் அந்த மாதிரி கொண்டு வைப்பாங்க. அதனால் நம்மளோட கணிப்பில் உங்களோட கெஸிங்கில் இருந்தால் நீங்கள் எடுத்துங்க. இங்கே கொடுக்கப்படும் தகவல்கள் அனைத்தும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே அப்படிங்கிறது மூலியமாக சொல்லிடுறேன். இங்கே நம்மளுடைய சேனலில் பெட்டிங், கேம்லிங் எதுவும் அந்த மாதிரி எதுவும் நம்மளுடைய சேனலில் கிடையாது. அதுக்கு ஊக்குவிக்கம் எதுவும் கிடையாது. இது ஒரு எஜுகேஷ்னல் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ் ஒன்லி, சரிங்களா. இப்போ நாளைக்குரிய கணிப்பு எப்படி இருக்க போகுது, போர்டில் எப்படி இறங்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்மளுக்கு கொஞ்சம் ஏன்னா இதில் இப்போ இவங்க எப்படி அடிச்சுட்டே இருக்காங்கன்னா இந்த பேட்டர்னுக்குள்ளே அப்படியே சுற்றி தான் வருது, சரிங்களா. இந்த 06 அப்படிங்கும்போது இந்த 00ன்னு வந்துச்சு. இதில் 0க்கு 5 50 அப்படி சொல்லிட்டு இன்றைக்கி பிசியில் ரிசல்ட் வந்துருச்சு. அதே மாதிரி இந்த இடத்துல கணிப்பு வச்சாலும் 906 ரிசல்ட்டு இங்கே 905 இருக்குது. 9க்கு 7, 0க்கு 5, 5க்கு 0 அப்படி சொல்லிட்டு 750 சொல்லிட்டு இதை மேட்ச் பண்ணாலும் சரி இதை மேட்ச் பண்ணாலும் சரி ரிசல்ட் வந்துருக்குது. ஆனால் இப்போ நாளைக்குரிய கெஸ்ஸிங்கில் எப்படி வரப்போகுது அப்படின்னா, ஒரு வேளை திரும்பி ரிப்பீட்டடான ரிசல்ட்டு காப்பி ரிசல்ட்டாக தான் வரும் அப்படிங்கிற ஓரளவுக்கு ஒரு கணிப்பு இருக்குது. பார்க்கலாம் அது எப்படிங்கிறத கணிப்பில் நம்மளோட கெஸ்ஸிங்கில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம்.
ஆனால் நம்மளுடைய கணிப்பு மட்டும் இந்த மாதத்தில் இந்த மாதத்தில் எப்படி இவங்க பேட்டர்னில் ரிசல்ட் கொண்டு வந்துட்டுருக்காங்க அப்படிங்கிறது தான் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியதாக இருக்குது. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். உங்களோட கணிப்பில் இருந்தால் நீங்கள் எடுத்துக்கங்க. சரிங்களா? எப்படி கெஸ்ஸிங்கில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். இப்போ இந்த மாதத்தில் இந்த ரிசல்ட்டெல்லாம் வச்சு கம்பேர் பண்ணையில் நம்மளுக்கு வந்து எப்படி கணிப்பு வந்திருக்கு அப்படிங்கிறதையும் அதே மாதிரி தான் ஏபிசியில் 3 செட்டு, 4Dயில் ஒரே ஒரு செட்டு, ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 2 நம்பர் மட்டும்தான் நம்மளோட கணிப்பில் இருக்க போகுது. சரிங்களா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன மாதிரி கணிப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வந்து 23ஆம் தேதி 9வது மாதம் 2024 விண்வின் 788 அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்குரிய கணிப்புகள் எப்படி திங்கக்கிழமை நாளைக்கு கணிப்பு பார்க்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நான் சொன்ன மாதிரி இந்த பேட்டர்ன்லேருந்து நான் எடுத்து கொடுக்குறது எனக்கு 311 அப்படி சொல்லிட்டு ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக ஒரு நம்பர் வருது. ஏன்னா இதுக்குள்ளே தான் அப்படியே ரிசல்ட் மாறி மாறி வந்துக்கிட்டு இருக்குது. அதனால் 311 அப்படி சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் கெஸ்ஸிங்கில் இருக்குது. உங்கள் கணிப்பில் நீங்கள் இருந்தால் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். இதில் ஏ போர்டில் 3, பி போர்டில் 1, சி போர்டில் 1, அதாவது 7க்கு 3, 5க்கு 1, 0க்கு 1 அப்படி சொல்லிட்டு 311 அப்படி சொல்லிட்டு ஒரு கெஸ்ஸிங்கில் வரலாம், கணிப்பு வரலாம். இது வந்து உங்களுடைய கணிப்புகளில் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக உங்களோட கணிப்புகளில் நீங்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். 311 அதே மாதிரி என்னடா இப்படியே இந்த இடத்துல இந்த பக்கத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா 8315 அப்படி சொல்லிட்டு ரிசல்ட் வந்துருக்குது. இப்போ இந்த டி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8, 8, 9, 9க்கு 1 பவரு, 1க்கு 5 பவரு, 0 இதில் இங்கே நின்றுடுது. அதுக்கப்புறம் 0 + 0க்கு 1, 1க்கு 6, அப்புறம் 2 9, அப்புறம் 4 5 6, அப்புறம் 9 6 8, அப்புறம் 8க்கு 4, இன்றைக்கி 7 அப்படின்னு பார்த்தா இந்த இடத்துல கணிப்புப்படி நாளைக்கு வந்து நம்மளுக்கு கணிப்பில் இந்த இடத்துல என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். அதே மாதிரி இந்த இடத்துல 7 3 9 சரிங்களா? அப்படிங்கும்போது திருப்பி ரிவைஸ்டாக 3 அப்படிங்கிறது வரலாம். நாளைக்கு வந்து ஏ போர்டில் 3 அப்படிங்கிறது வரலாம். 101 அப்படி சொல்லிட்டு ரிப்பீட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த 0வுக்கு வந்து அவங்க இப்போ ஒரு வேளை பவர் எடுத்தாலும் அந்த பவருங்கிறது சப்போர்ட் நம்பர் நம்மள்கிட்ட இருக்குது. இருந்தாலும் நம்ம இந்த இடத்துல ஒரு உதாரணத்துக்கு நம்மளுக்கு இன்றைக்கி வந்து 750 7750 அப்படின்னா 750 அப்படிங்கும்போது நம்மளுக்கு இந்த இடத்துல 7க்கு வந்து நம்மளோட கெஸ்ஸிங்கில் இருக்குது. அதாவது ஒரு முக்கியமான செட்டாக நான் எடுத்து கொடுத்துருது 311. ஸோ இதுக்கு அடுத்தது நம்மளுக்கு சப்போர்ட் நம்பராக நம்ம கொடுத்துருக்க நம்பர் என்ன அப்படிங்கிறது நான் உங்களுக்கு இந்த இடத்துல காமிச்சிட்றேன். இதில் பார்த்தீங்கன்னா 923 957 அப்படிங்கிறது 2 செட்டு கொடுத்துருக்கேன். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 750 அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட்டு இந்த இடத்துல 750க்கு 7க்கு 9, 5க்கு 2, 0க்கு 3, அதே மாதிரி 7க்கு 9, 5க்கு 5, 0க்கு 7, 923 957 அப்படி சொல்லிட்டு சப்போர்ட் நம்பர் 2 செட்டு. முக்கியமான நம்பர் அப்படின்னு பார்த்தா நம்மளோட கணிப்பில் 311 வருது. எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இந்த இடத்துல 312 வந்துருச்சு, 315 வந்துருச்சு. அப்படின்னா நாளைக்கு 311 ஆக இந்த இடத்துல வரலாம். அது காப்பி ரிசல்ட்டுன்னு சொல்ல முடியாது. 750க்கு நம்மளோட கணக்கு எடுத்தோம்னா அப்படி தான் கணக்கில் வருது. 750 அப்படி சொல்லிட்டு நம்மளுக்கு இன்றைக்கி ரிசல்ட்டுக்கு வந்து அக்ஷயா ரிசல்ட்டுக்கு வந்து கணக்கில் எடுத்தால் நம்மளுக்கு வந்து 311 சொல்லிட்டு ஒரு முக்கியமான செட்டாக இந்த இடத்துல வருது. இது உங்களுடைய கெஸ்ஸிங்கில் இருந்தால் நீங்கள் எடுத்துங்க. அதே மாதிரி இது வந்து மெயின் நம்பர், இது வந்து சப்போர்ட் நம்பராக நம்ம கொடுத்தது 2 நம்பர் 923 957. அவ்வளோதான் நம்மளுடைய நம்பர். ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் பண்ணுறதில்ல. ஏபி ஏசிபிசியை பிரிக்கும் போது நீங்கள் இப்படியே பிரிச்சுக்கலாம். 31, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 92 95. அதே மாதிரி பிசியாக இருந்தாலும் நீங்கள் 11 முயற்சி பண்ணி பாருங்கள், 23 57 முயற்சி பண்ணி பாருங்கள். ஏசியாக இருக்கும்போது 93 97 31 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கெஸ்ஸிங்கில் இருக்குது. நீங்கள் உங்களோட கணிப்பில் இருந்துச்சு அப்படின்னா ஓகே, நீங்கள் தாராளமாக எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுக்கு அடுத்தபடியாக நம்மளுக்கு வந்து 4Dயில் நம்மளுக்கு என்ன நம்மளோட கெஸ்ஸிங்கில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4Dயில் வந்து 6501, அதாவது 7க்கு 6, 7க்கு 5, 5க்கு 0, 0க்கு 1, 6501 அப்படி சொல்லிட்டு நம்மளுக்கு இந்த இடத்துல கணக்கு வருது. 6501 இந்த 501 அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, இந்த பேட்டர்னில் எல் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த பேட்டர்னில் இருக்கிறது நம்மளுக்கு கணிப்பாக வருது. என்னோடய கெஸ்ஸிங்கில் இந்த இடத்துல வந்து 4Dயில் முக்கியமான நம்பர் அப்படின்னா 6501. ஏன்னா இதில் ரிசல்ட் நீங்கள் கவனித்து பாருங்கள். கொஞ்சம் நம்மளுக்கு இந்த இடத்துல 01 ரிலேட்டடாக இருக்குது, அதுக்கப்புறம் 4 5 ரிலேட்டடாக இருக்குது, இந்த பக்கம் 1 3 ரிலேட்டடாக இருக்குது, அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 0 6 ரொம்ப தூரமாகவே இருக்குது,
49 இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 7750 7750 அப்படி சொல்லிட்டு 60 அதாவது 06 அதை அப்படியே மாற்றி இந்த இடத்துல 50 அப்படி சொல்லிட்டு இறங்கியிருக்கு. அப்படிங்கும்போது நம்மளோட 6501 ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 3 அல்லது 1 அப்படிங்கிறது நம்மளோட கணிப்பாக இருக்குது. உங்கள் கெஸிங்கில் இருந்தால் நீங்கள் தாராளமாக எடுத்துங்க. ஏபிசியில் சிங்கிள் செட்லேயும் நம்ம கொடுத்துருக்க செட்டு இது தான். அதே மாதிரி இதில் நீங்கள் எடுக்கும்போது இந்த ஃபார்மெட் இங்கே மாதம் இதில் எப்படி வந்திருக்கு, லாஸ்ட் டைம் இதில் எப்படி பவருக்கு எடுத்திருக்காங்க அப்படின்னு அக்ஷயாக்கு 7க்கு 5, 8க்கு 0, 0க்கு 6, 3க்கு 8. இதில் பார்த்தா 4 போர்டுமே பவர் நம்பரு. அதுக்கு அடுத்தபடியாக இந்த இடத்துல அக்ஷயா 0, 9, 75, 0க்கு 1, 9க்கு 2 பவரு, 7க்கு 7 சேமு, 5க்கு 2 பவரு. அதுக்கு அடுத்தபடியாக நம்மளுக்கு அக்ஷயா கிடையாது. நம்ம வின்வினுக்கு 62, 44ன்னு சொல்லிட்டு இதில் ஏசியில் டபுள் நம்பர் வந்துச்சு, இங்கே பிசியில் டபுள் நம்பர் வந்துச்சு. அப்படிங்கும்போது நாளைக்கு பிசிலையும் சேம் அதே ஆஸ்யூஷலாக ஒரு வேலைக்கு இந்த கணிப்பு படி எடுத்தால் இந்த பேட்டர்ன் இந்த 2-4 பேட்டர்னில் எடுத்தால் நம்மளுக்கு கெஸிங்கில் இருக்கக்கூடிய நம்பர் 311 மட்டும்தான். அதுக்கு அடுத்தபடியாக சப்போர்ட் நம்பராக 923, 957 இது உங்களோட கணிப்பில் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துங்க. அதே மாதிரி 6501 4Dயை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் செட்டில் நான் கொடுக்கக்கூடிய நம்பர் ஒரே ஒரு செட்டு தான். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 3 அல்லது 1. ஓகேங்களா? இது உங்களுடைய கெஸிங்கில் இருந்தால் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே கொடுக்கப்படும் தகவல்கள் அனைத்தும் கெஸிங் மட்டுமே. இது எதுவுமே கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது. இது ஒரு யூகம் மட்டுமே அப்படிங்கிறத இது மூலியமாக சொல்லிக்கிறேன். உங்களோட கெஸிங்கில் இருந்தால் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல் போர்டு 3, 1, 4D 6501. அதே மாதிரி ஏபிசி சிங்கிள் செட்டில் 923, 951, 957 முக்கியமான நம்பராக நம்ம கொடுத்தது 311. ஓகேங்களா? உங்கள் கணிப்பில் இருந்தால் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். வின்வின் 788. நம்மளுக்கு இந்த 788 அப்படிங்கிற இந்த கட் நம்பர்லேருந்து நம்மளுக்கு இந்த நம்பர் பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியாகவே தான் இருக்குது. ஒருவேளை இதுக்கு அப்படியே ஆப்போசிட் நம்பராக தான் இறங்கலாம். அதாவது நான் இங்கே கொடுத்த மாதிரி 7க்கு நம்ம 9ங்கிறது கொடுத்துருக்கோம், 8க்கு 1, 8க்கு 1 இந்த டபுள் நம்பர்ஸ் இதில் இருக்கிறதுனால நம்மளுக்கு பிசிஎம் ஒரு வேளை டபுள் நம்பராகவே வரலாம். ஏன்னா லாஸ்ட் டைம் கூட நம்மளுக்கு இந்த இடத்துல 787 இதில் கட் நம்பர் படி பார்த்தால் நம்மளுக்கு ஏசியில் டபுள் நம்பரு, ஆனால் இங்கே பிசியில் டபுள் நம்பர் ரிசல்ட் வந்திருக்குது. அதே மாதிரி 786 இந்த 786 கட் நம்பர்லேருந்து எந்த நம்பருமே நம்மளுக்கு போர்டில் பாஸ் ஆகலை, ஆனால் 7 மட்டும் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. 272 ரிசல்ட் வந்துருச்சு. அதுக்கு அடுத்தபடியாக 785 கட் நம்பரு, இந்த கட் நம்பரில் 5 டி போர்டில் பாஸ் ஆகிடுச்சு. அதனால் இந்த 068 அப்படின்னு சொல்லிட்டு சிமிலராக இருக்குது. ஓகேவா? அப்படிங்கும்போது நம்மளோட கணிப்பில் இந்த நம்பர்ஸ் தான் இருக்குது. வேறு ரொம்ப நம்பர் நம்ம எடுக்கலை. ரொம்ப முக்கியமான கணிப்பாக தான், முக்கியமான செட்டாக தான் நான் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். உங்களோட கணிப்பில் நீங்கள் தாராளமாக இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். 6501 இந்த 50 பிசியில் இருக்கிறது அப்படியே ஏபியில் மாறினாலும் மாறலாம் அப்படிங்கிறது தான். ஒரு 4 செட்டு தான். அது ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் எடுத்திருக்கேன். பாருங்கள், உங்களோட கணிப்பில் இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? திரும்ப அடுத்த வீடியோவில் ஒரு வெற்றியோடு உங்களை சந்திக்கிறேன். மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்குங்க, மறக்காமல் ஜாயின் பண்ணிங்க. அதே மாதிரி நம்மளுடைய கணிப்புகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அனைவரும் வெற்றி பெற நம்மளுடைய கேரளா டிக்கெட்ஸ் டெய்லி கெஸிங் சார்பாக நான் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். மெம்பர்ஷிப்பு ஜாயின் பண்ண விருப்பம் இருக்க நண்பர்கள் அனைவரும் ஜாயின் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் வர அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக வரும். நண்பர்களே, அனைவரும் வெற்றி பெற நம்மளுடைய சேனல் மூலியமாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கங்கள். நன்றி, வணக்கம்.